நடிகை வனிதா விஜயகுமார் கதை எழுதி நடித்த மிஸ்ஸஸ் அண்ட் மிஸ்டர் படம் இன்னும் 2 நாட்களில் வெளியாக இருக்குது. இந்த படத்துக்கான ப்ரொமோஷனில் வனிதா விஜயகுமார் கலந்துருக்காங்க. அப்போது தன்னை பற்றின கமெண்ட்களுக்கு விளக்கம் கொடுத்துருக்காங்க. அதில் நடிகை தேவயானி தான் சிறந்த அம்மா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் வந்திருக்குது. அதை படித்ததும் அதுக்கு வனிதா தன்னோட ஆதங்கத்தை வெளிப்படுத்தியிருக்காங்க. அந்த வகையில் அடிக்கடி சர்ச்சையில் சிக்கிட்டு இருக்கிற வனிதா விஜயகுமாருக்கு அறிமுகமே தேவையில்லை அப்படின்னு தான் சொல்லணும். சோசியல் மீடியாவில் பயங்கர ஆக்டிவாக இருக்கிற வனிதா சில வருஷங்களாக சின்ன திரை வெள்ளித்திரை அப்படின்னு கலக்கிட்டு இருக்காங்க. குழந்தை நட்சத்திரமாக பல படங்கள் நடிச்சிருந்தாலும் ஹீரோயினா நடிகர் விஜய்க்கு ஜோடியாக சந்திரலேகா படம் மூலமாக அறிமுகமானாங்க. அதுக்கப்புறம் ஒரு சில படங்கள் நடிச்சிட்டு இருக்கும்போது திருமணம் பண்ணிட்டு குடும்ப வாழ்க்கையில் செட்டில் ஆகிட்டாங்க. ஆனால் அவங்களோட குடும்ப வாழ்க்கையில் அவங்களுக்கு அடுத்தடுத்த ஏமாற்றம் தான் நடந்துச்சு. இப்போது குடும்ப வாழ்க்கையை விட்டு விலகி சிங்கிளாக தான் இருக்கிறாங்க. அதுலேயும் தன்னோட மகள் ஜோவிகா தயாரித்த மிஸ்ஸஸ் அண்ட் மிஸ்டர் அப்படிங்கிற படத்தில் கதை எழுதி அதை இயக்கி நடிக்கவும் செஞ்சுருக்கிறாங்க. 40 வயசில் ஒரு பொண்ணு கன்சீவ் ஆகும்போது நடக்கிற சம்பவங்கள் பற்றி இந்த படம் இருக்குது. அதோட இந்த படம் இன்னும் 2 நாட்களில் வெளியாக இருக்குது. இந்த நிலையில் இந்த படத்தோட ப்ரொமோஷனில் வனிதா விஜயகுமார் தீவிரமாக ஈடுபட்டு இருக்காங்க. அதே மாதிரி பேட்டிகளையுமே கலந்துக்கிட்டு இருக்காங்க. அப்படி ஒரு பேட்டியில் கலந்துக்கும் போது ஃபேன்ஸோட கமெண்ட்களுக்கு பதில் கொடுத்துருக்குறாங்க. அதில் ஒருத்தவங்க தேவயானி தான் சிறந்த அம்மா, அவங்களோட மகளை அழகாக பாட வச்சிருக்கிறாங்க, ஆனால் நீங்கள் சிறந்த அம்மா இல்லை அப்படின்னு கமெண்ட் பண்ணியிருக்காங்க. அதை படித்து பார்த்ததும் கோவப்பட்ட வனிதா இந்த கமெண்ட்டை தேவயானியே பார்த்தா கூட காரி துப்புவா, சிரிச்சிடுவா, இப்படியா கம்பேர் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லுவா. தேவயானி அவரோட குழந்தைக்கு பிடிச்ச மாதிரி வளர்த்துருக்கா, நான் என்னோட குழந்தைய எனக்கு பிடிச்ச மாதிரி வளர்க்குறேன். பொதுவாக ஒரு குடும்பத்தில் பிறந்த பிள்ளைகளையே கம்பேர் பண்ணக்கூடாது, அது அவங்களுக்கு மட்டும் இல்லை சமுதாயத்துக்குமே பிரச்சனை தான். அதே மாதிரி நீங்கள் இப்படி கம்பேர் பண்ணுறதை பார்க்கும்போது எனக்கு சிரிப்பாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இன்னொரு கமெண்ட்டில் நீங்கள் விஜயகுமாரோட மானத்தை வாங்கி அவரை பழி வாங்குறதுக்காக தானே இந்த மாதிரி ஒரு படத்தை எடுத்துக்கிட்டு இருக்கீங்க, இந்த மாதிரி படத்தில் நீங்கள் நடிக்கிறதுனால உங்கள் அப்பாவுக்கு தான் கேவலம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு கோவப்பட்டு அந்த பேப்பரை தூக்கி போட்டு இப்படிப்பட்ட கமெண்ட்களுக்கெல்லாம் நான் பதில் கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வனிதா பதிலடி கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் தெளிவாக பேசுகிறவங்கள்ட்ட நாம் பேசலாம், இப்படி வேணும்னே இல்லாத பிரச்சனைகள் பற்றி தேவையில்லாமல் பேசுகிறவங்களுக்கு நாம் டைம் வேஸ்ட் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை அப்படின்னு கோவப்பட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னொருத்தவங்க பேசாமல் உங்கள் மகள் ஜோவிகாவுக்கு கல்யாணம் பண்ணி கொடுங்க, இந்த வயசில் படம் எடுக்கிறேனும் தேவையில்லாமல் பணத்தை செலவழிச்சிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு வனிதா நான் என் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னா கொடுக்குறேன், ஆனால் இப்போ எனக்கு என் பொண்ணுக்கு 300 பவுன் நகை, வீடு, காரு எல்லாம் நீங்கள் வாங்கி கொடுக்குறீங்களா, அப்போது நான் கல்யாணம் பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு கேள்வி கேட்டிருக்காங்க. இப்படியா அந்த வீடியோவில் தன்னை பற்றி கேட்ட பல கேள்விகளுக்கு வனிதா விளக்கம் கொடுத்துருக்குறாங்க.